அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஜூன் மாத கிரக சஞ்சார நிலையை பார்க்கலாங்க. ராசிநாதனான புதன் பகவான், சுக்கிரன், சூரிய பகவான் 3 பேரும் முதல் 2 வாரம் ரிஷபராசியில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்த 2 வாரம் மிதுன ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறாங்க. குரு பகவான் ரிஷபராசியிலேயே இருக்காருங்க. சனி பகவான் 9வது ஸ்தானமான கும்பராசிலே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. ராகு பகவான் 10வது ஸ்தானத்துலையும், கேது பகவான் 4வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் முழுசுமே செவ்வாய் 11வது ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. முதல் 2 வாரத்தில் குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டி இருக்குங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், புதிய காலேஜ் சேரக்காக நிறையா ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் ஏற்படலாங்க. டொனேஷன் பே பண்ணுறது, காலேஜ் பசங்களாக இருந்தாங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு வரக்காக கார் கேட்பாங்க, இல்லை பைக் கேட்பாங்க, இல்லை புதுசாக நிறையா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது போல் நிறையா செலவுகள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறக்காகவாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதற்கடுத்ததாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அந்த மாதிரி நினப்பில் இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு இடம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் வீடு கட்டுறக்கும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுங்க. பழைய வாகனம் நிறைய செலவுகள் கொடுக்கறனால புதிய வாகனம் வாங்கலான்னு எண்ணம் உருவாகுங்க. ஜூன் கடைசி 2 வாரம் புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மாத பிற்பகுதியில் பூர்வீகத்தினால நல்ல ஆதாயம் இருக்குங்க. குழந்தைகள் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் சொல்ல தட்டாத அவங்க நடந்துக்குவாங்க. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உணர்வீங்க. இந்த மாதம் முழுசுமே புதன் பகவானும் சுக்கிர பகவானும், அதாவது 1-5க்கு அதிபதி சேர்க்கை இருக்கிறதுனால லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவாகவே அமையுங்க. அது காதலாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் காதல், அன்பு, பாசம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவி தாம்பத்தியம் இந்த மாதம் மேன்மை பெறுங்க. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடு இல்லைங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மாதம் முற்பகுதி விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதிக வருமானங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாராட்டு பெறுவீங்க, புகழ் கிடைக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்க போகிறாருங்க. அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் தாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. தொழிலுக்காக நீங்கள் நிறையா முதலீடுகள் செய்ய வேண்டியது இருந்தாலும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அரசு சார்ந்து இயங்குறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அரசுனால ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்குங்க. தந்தை வகையில் எல்லாமே அனுகூலமாக இருக்குங்க. சமூகத்தில் பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்களே முன்னாடி நின்று பல காரியங்களை வழிநடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த கோர்ட் கேஸ்லாம் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தென்படுங்க. மாமனார் வகையில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தோன்றுங்க. எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத வகையில் வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பொருளாதாரத்துக்கு குறைவது இல்லைங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க. விளையாட்டு போக்கு அதிகமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போகிறதை தவிர்க்கணுங்க. காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. ஜூன் 24-25ஆம் தேதி அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. யாரு கூட சண்டை போடக்கூடாது. பெரிய முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடணுங்க. அந்த நாட்களில் பெரிய செலவுகளை செய்கிறதையும் தவிர்க்கணுங்க. இடம் வாங்கி விற்று ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதிக லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.